வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு டெல் யூ நம்ம ஏன் வந்துட்டு கலர்ஸ் தியரி கற்றுக்கணும். நீங்கள் ஒரு வேளை ஆர்ட்ஸ் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயரில் கலர்ஸ் தியரி கற்றுக் கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா கலர்ஸ் வந்து ஆர்ட்டில் ரொம்ப 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 முக்கியம். கலர்ஸ் தான் வந்துட்டு நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம் இல்லை நம்மளை எந்த எமோஷன் எவோக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறது. ஸோ இதை கற்றுக்குனா நம்ம ஆர்ட்ல இருந்து நம்ம என்ன எமோஷன் கன்வே பண்ண போகிறோம், இல்லைனா உங்கள் ஆர்ட் வந்துட்டு எந்த ஸ்டைலில் இருக்கணுன்றது நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஸோ இந்த கலர்ஸ் தியரி உங்களுக்கு சொல்லி கொடுத்த அப்புறம் இந்த வீடியோவோட எண்டில் நான் வந்துட்டு எப்படி கலர்ஸ் தியரி யூஸ் பண்ணுறேன் அண்ட் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ரொம்ப வழவன்னு குழகுன்னு பேசாமல் லெட்ஸ் டைவ் இன்டு த டாபிக். ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்கான கலர்ஸ் டேர்ம் கற்றுக்கலாம். அது என்னென்னா வந்துட்டு ஹெச்எஸ்எல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹெச்எஸ்எல்ன்றது எங்கே மோஸ்ட்லி பார்ப்பீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷனில். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஃபோட்டோகிராஃபியோ இல்லை ஃபில்ம் மேக்கிங்கோ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நீங்கள் எடிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஹெச்எஸ்எல்னு ஒன்று இருக்கும். ஹெச்எஸ்எல்னா என்ன? H ஃபார் யூ, S ஃபார் சேச்சுரேஷன், L ஃபார் லுமினோசிட்டி. இதை வந்துட்டு உங்களுக்கு சிம்பிளாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹியூன்னா என்ன கலர், சேச்சுரேஷன்னா எவ்வளோ கலர், லுமினாசிட்டின்னா எவ்வளோ பிரைட்டாக இருக்குது அந்த கலர். ஒருவேளை உங்களுக்கு புரியலன்னா டோன்ட் வெரி, நான் உங்களுக்கு விஷுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதில் வந்துட்டு இந்த ஸ்லைடர் மட்டும் பாருங்கள். நான் வந்துட்டு இப்போது ஹெச் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஹெச்னா வந்துட்டு ஹியூ. ஸோ நான் ஹியூ வந்துட்டு சேஞ்ச் பண்ண பாருங்கள், இந்த கலர்ஸும் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹியூன்னா என்ன கலர். ஸோ நீங்கள் ஹியூ வேல்யூ மாற்ற ஒவ்வொரு புது கலர் வரும். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் எஸ் வந்துட்டு கிளிக் பண்றேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேச்சுரேஷன்னா எவ்வளோ கலர். இப்போ பாருங்க, நான் இந்த ஸ்லைடர்ல வந்துட்டு மேலே எடுக்க வந்துட்டு இன்டென்சிட்டி ஆஃப் த கலர் வந்து இன்க்ரீஸ் ஆகினே இருக்கு. இதே ஃபுல்லா கீழே வந்தேன்னா அது கிரே கலர். ஏன்னா அந்த கலர்ல வந்துட்டு சுத்தமா இன்டென்சிட்டியே இல்லை. இதே நான் மேலே ஏற்ற வந்துட்டு அந்த இன்டென்சிட்டி ஆஃப் த கிரீன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. கலர் வந்துட்டு ஒரே கலர் தான், பட் அதோட கலரோட இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகினே இருக்கு. இதுதான் வந்துட்டு சேச்சுரேஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு பி ஃபார் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரைட்னஸ். லுமினாசிட்டி தான் பிரைட்னஸ் ஆஃப் த கலர்னு சொல்லுவாங்க. இன்க்ரீஸ் பண்ண வந்துட்டு பிரைட்னஸ் ஜாஸ்தியாகும். சிம்பிளா சொல்லணும்னா நீங்க கலர்ல வந்துட்டு பிளாக் ஆட் பண்ணினே போனீங்கன்னா அது டார்க் ஆகும். கலர்ல வந்துட்டு ஒயிட் ஆட் பண்ணினே போனீங்கன்னா கலர் வந்து பிரைட் ஆகும். ஸோ டார்க்கா இருக்கிறது வந்துட்டு டிண்ட்னு சொல்லுவாங்க, பிரைட்டா இருக்கிறது வந்துட்டு ஷேடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மூணும் சேர்ந்துட்டு தான் ஒரு கலரை வந்துட்டு டிசைட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் எந்த கலர் நம்ம சரௌண்டிங், இப்போ என் ஃபோனை எடுத்துக்கோங்க. என் ஃபோன் வந்துட்டு இதில் வந்து பர்டிகுலர் ஹெச் வேல்யூ, எஸ் வேல்யூ, எல் வேல்யூ இருக்குது. ஸோ இந்த ஹெச்எஸ்எல்லை யூஸ் பண்ணி நம்ம போஸ்டில் நம்ம இமேஜில் இருக்க கலர்ஸை நம்ம பர்டிகுலர் கலரை கொண்டு வரலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஹெச்எஸ்எல்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டேர்ம் வந்துட்டு கலர் டெம்பரேச்சர். ஸோ இந்த டேர்ம் வந்துட்டு நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணேன், இருந்தாலும் திருப்பியும் சொல்கிறேன். எனிதிங் டுவர்ட்ஸ் த ப்ளூ கலர் வந்துட்டு கூலர் டெம்பரேச்சர் அண்ட் எனிதிங் டுவர்ட்ஸ் த yellow வந்துட்டு வார்ம் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. இட்ஸ் பிரிட்டி சிம்பிள். பட் இந்த கலர் டெம்பரேச்சர் வந்துட்டு உங்க ஃப்ரேம் வந்துட்டு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் எப்படி பார்க்கறதுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட், வாட் இஸ் கலர் மாடல்? இந்த கலர் மாடல்ன்றது ரொம்ப பெரிய டாபிக் அண்ட் ரொம்ப வந்துட்டு டெக்னிக்கலா போகும். பட் நான் எக்ஸாம்பிள் சொல்லி உங்களுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்மளுக்கு எல்லாம் சின்ன வயசுல வந்துட்டு கலர்ஸ் சொல்லி கொடுக்குறப்போ RYB பிரைமரி கலர்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு செகண்டரி கலர்ஸ் கிடைக்கும். இது வந்துட்டு ஒரு கலர் மாடல். எப்படி சொல்றேன்னா, நம்ம ஒரு செட்ஸ் ஆஃப் பிரைமரி கலர்ஸ் வச்சுட்டு நம்மளுக்கு செகண்டரி கலர்ஸ் கிடைக்குதுன்னா அந்த சிஸ்டம் தான் வந்துட்டு கலர் மாடல்னு சொல்லுவோம். டிஜிட்டலா எடுத்தீங்கன்னா RGB. நீங்கள் எடிட் பண்ணும்போது ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற கலர் மாடல் என்னன்னு சொல்லுவாங்கன்னா RYBன்னு சொல்ல மாட்டாங்க, RGBன்னு சொன்னால் வந்துட்டு ரெட், கிரீன், ப்ளூ. இந்த பிரைமரி கலர்ஸ் வச்சு தான் நம்மளுக்கு செகண்டரி கலர்ஸ் கிடைக்குது. செகண்டரி கலர்ஸ்னா இப்போ RGBயில் வந்துட்டு ரெட்டும் க்ரீனும் சேர்ந்தா வந்துட்டு உங்களுக்கு எல்லோ கிடைக்கும். ரெட்டும் ப்ளூவும் சேர்த்திங்கன்னா மெஜெண்டா கிடைக்கும். ப்ளூவும் க்ரீனும் சேர்த்திங்கன்னா சியான் கலர் கிடைக்கும். இதே வந்துட்டு ஃபிசிக்கலாக புக்ஸு இல்லைனா வந்துட்டு நியூஸ் பேப்பர் அந்த பிரிண்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா CMYKன்னு இருக்கும். அது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் மாடல். ஸோ இதுதான் கலர் மாடல்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த கலர் மாடல் சொல்லும்போது இந்த கலர் மாடல்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு அடிட்டிவ், இன்னொன்று வந்துட்டு சப்ட்ராக்டிவ். இதை ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, இப்போ லைட் யூஸ் பண்ணி கலர் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அது வந்துட்டு அடிட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிஸ்டமில் நான் இமேஜ் எடிட் பண்ணுறேன்னா அது லைட் எல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு கலர் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இட்ஸ் அடிட்டிவ். சப்ட்ராக்டிவ்னா ஏதாவது ஃபிசிக்கலாக வந்துட்டு லைட் அப்சர்வ் பண்ணியோ இல்லை ரிஃப்ளெக்ட் பண்ணியோ கலர் ப்ரொடியூஸ் பண்ணுதான்னா அதை வந்துட்டு சப்ட்ராக்டிவ்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ ஃபோட்டோகிராஃபி, ஃபில்ம் மேக்கிங் நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு அடிட்டிவ். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. we use additive. next we'll go to color psychology.
ஸோ நான் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு கலர்ஸும் வந்துட்டு நம்மளுக்கு ஒவ்வொரு எமோஷனும் நம்மளுக்கு ஃபீல் பண்ண வைக்கும். பட் இது வந்துட்டு வெரி சப்ஜெக்டிவ். எப்படி சொல்கிறேன்னா ஒருத்தருக்கு மாறினே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எனக்கு ரெட் கலர் பிடிக்கும்னா மற்றவங்களுக்கு ரெட் கலர் பிடிக்காது. அதே மாதிரி தான் இப்போ எனக்கு ஒரு கலர் பார்த்து ஃபீல் ஆகுறது இன்னொருத்தருக்கு அந்த கலர் பார்த்து ஃபீல் ஆகுது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் பீப்புள். கல்ச்சர் கூட சொல்லலாம். சில கல்ச்சரில் வந்துட்டு பிளாக்னா கெட்டதுன்னு சொல்லுவாங்க, சில கல்ச்சரில் பிளாக்னா கெட்டதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். பட் இந்த கலர் சைக்காலஜி வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எல்லா ஆர்ட் ஃபீல்ட்லையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒவ்வொரு கலர்ஸும் என்ன எமோஷன் கன்வே பண்ண போகுது அப்படின்னு சொல்கிறப்பே உங்களுக்கு புரியும், ஓகே இதனால தான் இந்த கலர்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் கலர் வந்துட்டு ரெட் கலர் பேஷன், அதுக்கப்புறம் டேஞ்சரை வந்துட்டு கன்வே பண்ணும். அபாயம் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலரில் போட்டிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ரெட்டுன்னு பார்த்தாவே ஏதோ சம்திங் இஸ் வெரி டேஞ்சரஸ்ன்னு நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஆரஞ்சு எதை கன்வே பண்ணோம்னா எனர்ஜி அண்ட் கிரியேட்டிவிட்டி. எல்லோ பார்த்தீங்கன்னா ஹாப்பி, ஜாய், ஆக்டிவ் இதெல்லாம் வந்துட்டு கன்வே பண்ணும். எல்லோ வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ல யூஸ் பண்ணுறது பார்க்கலாம். பிளாக் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும், பிளாக்னா வந்துட்டு டெத் இல்லைனா வந்துட்டு பவர். க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர், ஹீலிங் இதெல்லாம் வந்துட்டு கன்வே பண்ணும். ப்ளூ வந்துட்டு காம் அண்ட் விஸ்டம். ஸோ இதில் காமிங் எஃபெக்ட் இருக்கிறதால தான் வந்துட்டு நீங்கள் நிறைய ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இந்த கலர் பார்க்கலாம். பர்பிள் வந்துட்டு வெல்த் அண்ட் ஆம்பிஷன். அந்த காலத்துலலாம் ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி எல்லாம் வந்துட்டு பர்பிள் டை கலர் வர வைக்கிறது வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியா. ஸோ ரொம்ப ரொம்ப பெரிய பணக்காரங்க தான் வந்துட்டு இந்த பர்பிள் கலர் ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்க. ஸோ அதனால தான் பர்பிள் வந்துட்டு வெல்த்துக்கு சிம்பிளைஸ் பண்ணுறாங்க. ஒயிட்ன்றது பியூரிட்டி, பீஸ். இந்த வெள்ளை கலர் கொடி எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு கலர் ஹார்மனி குரூப்ஸ். ஒரு செட் ஆஃப் த கலர்ஸ் வந்துட்டு நம்ம ஒன்னா வச்சோம்னா பார்க்கறதுக்கு ரொம்ப விஷுவலா அப்பீலிங்கா இருக்கும். அப்படின்னா ரொம்ப நம்மளுக்கு பார்க்கறதுக்கே செம்மையா இருக்கும். இதுதான் வந்துட்டு கலர் ஹார்மனி குரூப்ஸ்னு சொல்லுவாங்க. இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்டரி கலர். நீங்க இந்த கலர் ஹார்மனி குரூப்ஸ் பத்தி பார்க்கணும்னா அடோப் கலர்னு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்கும். இதை பாத்தீங்கன்னா தெரியும், கலர் வீல்ல வந்துட்டு எந்த கலருக்கு ஆப்போசிட்டா இருக்குதோ அதுக்கு காம்ப்ளிமெண்டரி கலர்னு சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப பார்க்குற காம்ப்ளிமெண்டரி கலர் எதுன்னா இந்த ப்ளூ அண்ட் ஆரஞ்சு. நீங்கள் நிறைய படத்தில் பார்ப்பீங்க. அதுவும் வந்துட்டு ஷேடோஸில் வந்துட்டு ப்ளூவும் ஹைலைட்ஸில் வந்துட்டு ஆரஞ்சும் வைப்பாங்க. ஸோ இது பார்க்கறதுக்கே வந்துட்டு ரொம்ப விஷுவலாக அப்பீலிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு மோனோக்ரோமேட்டிக். இந்த மோனோக்ரோமேட்டிக் பார்த்தீங்கன்னா சேம் கலர் இருக்கும், பட் டின்ட்டும் ஷேடும் வேறு வேறு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ட்ரையட் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிளாகவே இருக்கும். இந்த ட்ரையாங்கிள் இருக்கிற 3 கலரும் நம்ம குரூப்பாக வச்சோன்னா பார்க்கறதுக்கு அப்பீலிங்காக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கலர் ஹார்மனி குரூப்ஸ்ன்னா. ஸோ நீங்கள் இந்த அடோப் கலர்ஸ் யூஸ் பண்ணி இந்த கலர்ஸ் நம்ம வந்துட்டு கலர் கிரேட் பண்ணோம்னா பார்க்கறதுக்கு விஷுவலாக அப்பீலிங்காக இருக்கும். ஸோ இப்போ இந்த கலர் தியரி எல்லாம் வச்சு நான் எப்படி என்னோடய ஃபோட்டோகிராஃபியில் யூஸ் பண்ணுறேன். என் ஃபோட்டோகிராஃபி கேட்டகரி எப்படின்னா சம்திங் ஐ வாண்ட் டு பி ட்ரீமி, பீஸ், மினிமலிசம். ஸோ அதனால தான் வந்துட்டு மோஸ்ட்லி என் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா கூலர் டோன்ஸில் இருக்கும். என்னோட இன்ஸ்டாகிராம் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நிறைய வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸும் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். நான் எப்படி வந்துட்டு இந்த ஒரு ஸ்டைலுக்கு வந்தேன் அப்படின்னா இட்ஸ் பை ப்ராக்டிசிங். என்னடா சிம்பிளாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறோம், அதை கலர் கிரேட் பண்ணுறோம் அப்படின்னா சப்கான்ஷியஸாகவே நம்மளுக்கு அந்த இமேஜ் வந்துட்டு கலர் கிரேடாக போயிட்டு ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் அதே சீன் பார்த்தேன்னா ஐ வில் பி அட்ராக்டட். ஓகே இந்த ஃபோட்டோ படித்தேன்னா இந்த மாதிரி ஒரு கலர்ஸ் கொண்டு வரலாம். ஸோ நீங்கள் கலர் ஹார்மனி குரூப்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னா எந்தெந்த கலர்ஸ் வந்துட்டு சேர்ந்தா ஒன்றா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஹெச்எஸ்எல்ஸை நீங்கள் ஒழுங்காக புரிஞ்சிக்கிங்கன்னா நீங்கள் வந்துட்டு போஸ்ட்டில் லைட் ரூம்லையோ ஃபோட்டோஷாப்போ உங்களுக்கு எந்த கலர் பர்டிகுலராக வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இந்த கலர் சைக்காலஜி எல்லாம் பார்த்ததால அந்த கலர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கன்வே பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு சீன் எடுக்கிறேன்னா அதில் ரெட் கலர் லைட்டிங் வச்சிங்கன்னா கலரே வந்துட்டு உங்களுக்கு அந்த எமோஷன் வந்துட்டு கன்வே பண்ணும். எந்த ஒரு ஆர்ட் டிசைன் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும் இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணால் மென்டலாக வந்துட்டு உங்களுக்கு இந்த ஒரு ஃபீல் தரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொல்லி கொடுத்தது எல்லாமே வந்துட்டு பேசிக்ஸ். கலர்ஸோட பேசிக்ஸ் தெரிஞ்சா யூ கேன் அப்ளை இட். அண்ட் இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்லி தர முடியாது. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு லேர்ன். நீங்கள் போயிட்டு வெளியில் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ணி அதை அப்ளை பண்ணுறது உங்ககிட்ட தான் இருக்குது. எனக்கு பர்டிகுலராக சொல்லணும்னா கலர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். கலர் கிரேடிங்னா சன்செட் ஆகிட்ட அப்புறம் வர கலர்ஸு அந்த ஹியூஸ் எல்லாம் 1 மணி நேரம் கூட உட்காந்து ஃபோட்டோ பிடிச்சினே இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த கலர்ஸ் பிடிக்கும், எந்த சிச்சுவேஷன் பிடிக்கும்னு யூ ஹேவ் டு ஃபைண்ட் இட், யூ ஹேவ் டு அப்ளை. ஸோ see you in the next video. Until then, signing off from Andrew.